இன்றைக்கி நம்ம பூண்டு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: உளுத்தம்பருப்பு 1 கப்பு, பொட்டுக்கடலை 1 கப்பு, கொஞ்சமாக எள், 4-5 நான் வந்து பியாகடி சில்லி எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து காரமும் இருக்கும் கலரும் இருக்கும். அதனால் உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க, இல்லை கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கோங்க. பூண்டு 1 கப்பு, கொஞ்சமாக நெய் பூண்டு வதக்கிறதுக்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, கல்லுப்பு, பெருங்காயம், அப்புறம் கடுகு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடுகு மட்டும் முதல்ல போட்டுட்டு, இது கடுகு வெடித்ததுக்கப்புறம் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம நெய் எடுத்து வச்சுட்ருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் இந்த பூண்டை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை எப்போவுமே வந்து சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வந்து ஒரே மாதிரி ஃப்ரை ஆகும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் எடுத்துருக்க வரமிளகாயை போட்டிருக்கேன். இது வந்து லைட்டாக அந்த எண்ணெய் அந்த நெய்யோட அந்த இது இருக்கும், மாய்ஸ்சர் இருக்கும். ஸோ அதில் வந்து முதல்ல இந்த மிளகா வத்தலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இதை ஒரு தட்டில் மாற்றி இப்போ உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. திரும்ப நம்ம நெய் விட வேண்டிய அவசியம் கிடையாது. பாதி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா 1 கப்பில், அதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம உப்பு எடுத்து வச்சோம் இல்லையா, அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஜாஸ்தி இல்லை, லைட்டாக அந்த மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு எள் எடுத்து வச்சோம் இல்லையா கொஞ்சம், அதை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக வெடிக்கிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். ஹீட்டாக இருக்கிறதுனால உடனே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன். அதை போட்டு ட்ரையாகவே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி விடுங்க. அது கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் எல்லாம் போகட்டும், அது வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. நல்லா அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையை எடுத்து நான் தனியாக வச்சிட்ருக்கேன். ஒரே ஒரு பொருள் மிச்சம் இருக்குது. எண்ணெய் இத்தினூண்டு நெய் விட்டுட்டு பெருங்காயம் இந்த கட்டியாக வச்சுருக்கிறதுனால அது அப்படியே ஃப்ரை ஆகாது. ஸோ கொஞ்சமாக நெய் விட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பெருங்காயத்தை மட்டும் எடுத்துருங்க. அந்த நெய் அப்படியே இருக்கட்டும், அது நமக்கு வேண்டாம். வேறு எதுக்காச்சும் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிட்ருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு நல்லா நைஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடணும். அந்த கடுகை வந்து அந்த பொடியோட சேர்த்தா போகிறோம், மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம். லாஸ்ட்டில் பொடியோடு போட்டு இதை சேர்த்துக்கலாம். எதுக்காக இப்படி பண்ணுறோன்னா, அந்த க்ரன்ச்சியாக இருக்கும்போது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மிக்சியில் நல்லா நைஸாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை இதில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு திருப்பி மட்டும் திருப்பிடுங்க. பூண்டு பொடி ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம கடுகு எடுத்து வச்சோம் இல்லையா, ஃபஸ்ட்டே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோங்க, அதை எடுத்து இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்படியே கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பூண்டு பொடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.